அதிகமான உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இந்த பிரம்மி தைலம். ஸோ வீட்டிலேயே நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யலாம். காலையில் இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு குளிச்சிடலாம். இல்லைங்க டெய்லி இதை அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி முடிஞ்சால் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாரத்திற்கு 2லிருந்து 3 முறையாவது பிரம்மி தைலம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், கண் எரிச்சல், காது மந்தம், காது இரைச்சல் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். நைட்டில் எனக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இரவு நேரத்திலும் இந்த பிரம்மி தைலத்தை கொஞ்சம் எடுத்து கண்களை சுற்றி, கண்ணுக்கு உள்ளே விட வேண்டாம், கண்களை சுற்றி நம்ம மசாஜ் பண்ணணும். தொப்புள்ள ஒரு 5-6 துளிகள் இந்த பிரம்மி தைலத்தை விட்டுக்கலாம். உள்ளங்கை உள்ளங்கால்லையும் இந்த பிரம்மி தைலத்தை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இரவு நேரத்தில் இப்படி பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அடுத்தது நமக்கு இந்த கோடை காலம் வரப்போகுது. அப்போது இந்த சம்மரில் உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப டென்ஷன் இருக்குங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்கலாம் தாராளமாக இந்த பிரம்மி தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ தினந்தோறும் ஒரு 10 துளிகள் போதும் உங்களுடைய உடல் உஷ்ணம், தலைக்கு இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், ஹீட்டு, கண் எரிச்சல் இதை குணமாக்குவதற்கு பிரம்மி தைலம் பயன்படுது. வேறு எதற்கெல்லாம் இந்த பிரம்மி தைலம்? நமக்கு ஸ்ட்ரோக் இருக்குது, ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே நான் இருக்கிறேன், எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதை பயன்படுத்தலாம். ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வரலாம். ஸோ அவ்வளவு நன்மை தரக்கூடியது தான் இந்த பிரம்மி.